நுகர்வோர் 1. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வரைய போறது நுகர்வோர் 1. என்ன, ஒரு குறிப்பிட்ட ஒரு வரைபடத்தாளில் எல்லாம் எழுதணும். 100 200 மார்க் வாங்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு லெட்டர் கூட மிஸ் பண்ணக்கூடாது. எங்கேயாவது ஒரு பிழை இருந்ததுன்னா யாராவது ரசம் திருத்தும் பொழுது இந்த இடத்துல இது மதிப்பெண் போடல, இந்த இடத்துல இது குறிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பெண் கண்டுபிடிவாங்க, 199 மார்க் வரும். அதனால பிழை இல்லாம கரெக்டா நிதானமா நிறுத்தி வந்து கரெக்டா வந்து நீங்க எழுதணும். ஸோ எக்ஸ் அச்சில் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒய் அச்சில் தேவை அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோ. அடுத்தது 0. விலையினருக்கு முதல் தேவையில 5 4 3 2 1 இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதும்பொழுது 1 2 3 4 5ன்னு விலையில வந்து மதிப்பெண் செய்யணும். அடுத்தது தேவையான அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை இருக்கு, 5 தேவைகள் இருக்கு. 1 2 3 4 5 தேவைகள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு விலைக்கும் ஒவ்வொரு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்றோம், புள்ளிகளை மார்க் பண்றோம். ஸோ புள்ளிகளை மார்க் பண்ணுவது ஒரு சரிவான ஒரு கோடு ஒன்று கிடைக்கிறது. அதுக்கு என்ன சொல்றோம், D1 அப்படின்னு சொல்றோம். அதுக்கு வந்து நுகர்வோருடைய உன்னுடைய தேவையின் பட்டியல். அடுத்தது பார்த்தீங்கன்னா நுகர்வோர் 2. அந்த நுகர்வோர் 2 அப்படின்னா இதே வரைபடத்தாளில் நம்ம இன்னொரு வரைபடம் வரையணும். அதே மாதிரி எல்லாமே எழுதணும். ஒய் எழுதணும், 0 எழுதணும், எக்ஸ் அச்சு எழுதணும். ஒய்ல வந்து விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எக்ஸ் அச்சில் வந்து தேவையின் அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விலையில எந்த மாற்றம் கிடையாது, அதே 1 இருந்து 5 வரைக்கும் தான். ஸோ 1 2 3 4 5. ஆனா தேவையின் அளவில் மட்டும் மாறுபட்ட தேவையா இருக்கு. ஏன்னா விலை 5 ரூபா இருக்கும் பொழுது ரெண்டாவது என்ன பண்றாரு, பண்டத்தை வாங்குறதே கிடையாது. விலை குறையதான் என்ன பண்றாரு, பண்டத்தின் அளவு வந்து அதிகரிச்சதுனால நம்ம என்ன பண்றோம், 1 2 3 4 வந்து நம்ம வந்து மதிப்பெண் செய்யறோம். அப்ப மதிப்பெண் செய்யும் பொழுது நம்ம என்ன பண்றோம், 4 ரூபாயில இருந்தா நம்ம என்ன பண்றோம், விலையானது கிடைக்கின்றது. அதுக்கு என்ன புள்ளிகளை மார்க் பண்ணிட்டு அதுக்கு என்ன கொடுக்குறோம், D2ன்னு கொடுக்குறோம். இது D1ன்றது நுகர்வோர் உன்னுடைய தேவை, D2ன்றது நுகர்வோருடைய தேவையுடைய இரண்டாவது தேவை. இப்ப 2 நுகர்வோருடைய தேவை என்ன அப்படின்னா என்ன பண்றோம், ஒட்டுமொத்த தேவை. தட் இஸ் நுகர்வோர் 1 பிளஸ் நுகர்வோர் 2. அப்ப நுகர்வோர் 1 நுகர்வோர்ன்றது நம்ம என்ன பண்றோம், அடுத்தது அங்காடி தேவை. அப்ப அங்காடி தேவைன்னு சொல்லும் பொழுது இது 3ஆவதா வருது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது 2வது, இது வந்து 3வது. ஸோ திருப்பி நம்ம என்ன பண்றோம், ஒரு வரைபடத்தாள் ஒன்று வரைஞ்சுக்கிறோம். அந்த வரைபடத்தாளில் அதே விலை தான், ஆனா தேவையின் அளவு மட்டும் மாறுபடும். எப்படி தேவையின் அளவு மாறுபடும், விலை வந்து 1 2 3 4 5. அந்த இடத்துல என்ன எழுதணும், விலைன்னு வந்து நம்ம எழுதிக்கிறோம். ஸோ கீழே வரும்போது என்ன பண்ணோம், தேவையின் அளவு நம்ம வந்து எழுதிக்கணும். எழுதிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் பாருடைய அட்டவணையில் கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விலைக்கு கடைசியில் ஒட்டுமொத்த தேவை என்ன இருக்கோ அந்த ஒட்டுமொத்த தேவை தான் இங்கே வந்து மதிப்பெண் செய்யணும். அப்போ என்ன பண்ணோம், 1 3 5 7 9ன்னு வந்து மதிப்பெண் செய்யணும். மதிப்பெண் செஞ்சுட்டு ஒவ்வொரு புள்ளியும் நம்ம இணைச்சிட்டு ஒரு பெரிய ஒன்று கோடு போடுறோம். அதுக்கு வந்து D3ன்னு கொடுக்குறோம். D3ன்றது அங்காடி தேவை. அப்போ இந்த நுகர்வோருடைய தேவையும் இந்த நுகர்வோருடைய 2 தேவையும் இது ரெண்டும் சேர்ந்துதான் வந்து இந்த அங்காடி தேவையாகும். புரியுதாமா? வெகு எளிமையான படம். முதல்ல ஒரு வரைபடம், அதுக்கப்புறம் இந்த 3 வரைபடத்தை வந்து நீ வரையணும். ஸோ அங்க நுகர்வோர் 1 நுகர்வோர் 2 நுகர்வோர் 3. சரி, இறுதியாக வரைபட விளக்கம். ஸோ வரைபட விளக்கம் லாஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுறோம், வரைபட விளக்கம். வரைபட விளக்கத்துக்கு நம்ம என்ன பண்றோம், அதாவது நுகர்வோர், அதாவது எப்படி எழுதுறோம், அங்காடி தேவை பட்டியல். அங்காடி தேவை என்பது எழுதிக்கோ, அங்காடி தேவை என்பது எதெல்லாம் சேர்க்கணும், D1 பிளஸ் D2 ஈக்குவல் டு D3. D3ன்னு எழுதலாம், அல்லது உடைய புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க, பிராக்கெட்ல DDM கொடுத்திருப்பாங்க. Mன்றது அங்காடி தேவை. இதுதான் வந்து இதோட தேவைக்கான விளக்கம் ஆகும். அதாவது இந்த 2 தேவை ஒட்டுமொத்த தேவை சேர்க்கணும். D1யும் D2யும் சேர்க்கும் பொழுது நுகர்வோருடைய தேவையும் நுகர்வோருடைய தேவையும் நம்ம சேர்க்கும் பொழுது அது ஒட்டுமொத்த தேவையா கிடைக்குது. அந்த ஒட்டுமொத்த தேவையானது அங்காடி தேவையாகும். இதோட முடியுது. இது போட்டேன் அப்படின்னா உனக்கு எத்தனை இருக்கும், 20 மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும். தேவை அளிப்புல வந்து 2வது வினா, பல்வேறு விலை தேவை நிகழ்ச்சி அளவிடும் முறைகளை விளக்குக. பார்க்கலாமா? ஓகே, அளவிடும் முறைகள். ஓகேவா, ரைட். இப்போ முதலாவதாக இதில் மொத்தம் 4 வகை இருக்கு. ஒன்று வந்து விழுக்காட்டு முறை, 2வது புள்ளி முறை,
மூணாவது மொத்த செலவு முறை, நாலாவது வில்முறை. முதல்ல நீ என்ன எழுதிக்கணும்? ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட் எழுதிக்கணும். விலை தேவை நிகழ்ச்சி அளவீடு முறைகளை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார் வந்து விழுக்காட்டு முறை, ரெண்டாவது புள்ளி முறை, மூணாவது மொத்த செலவு முறை, மூணாவதாக மொத்த செலவு முறை, நாலாவது வில் முறை. இதான்ப்பா முதல்ல இந்த 4 முதல்ல வந்து தேவையை பற்றி பார்த்தோம். அடுத்தது தேவையில் வந்து 4 முறையில் எப்படிலாம் அளக்க போகிறோம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு முறையிலும் வந்து விழுக்காட்டு முறையில் வந்து இந்த தேவையானது விலைக்கு தேவைக்கு உள்ள உறவு வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ரெண்டாவது புள்ளி முறையில் எப்படி மெஷர் பண்ண போகிறோம். மூணாவது மொத்த செலவுகளை எப்படி மெஷர் பண்ண போகிறோம். அடுத்து வில் முறையில் பார்க்குறோம். இப்போ முதலாவதாக விழுக்காட்டு முறை. ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கிறோம். முதல் வந்து விழுக்காட்டு முறை. சரி, இந்த விழுக்காட்டு முறைனா என்ன? பர்சன்டேஜில் சொல்கிறோம். இப்போ நார்மலாக வந்து நம்ம கூட பள்ளியில் படிக்கும் பொழுது பர்சன்டேஜ் ஆவரேஜ் கேட்குறோம், இல்லை மொத்த விழுக்காடு எவ்வளோன்னு கேட்குறோம், ஓவரால் பர்சன்டேஜ் கேட்குறோம். அப்போ பண்ணும்பொழுது 6 பாடங்களுடைய மதிப்பெண்ணை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? கூட்டி அதை 6ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதோட பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி தான் வந்து இது என்ன சொல்கிறாங்க? விழுக்காட்டு முறையில் பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, ஒப்பீட்டளவு விலை மாற்ற விழுக்காட்டை ஒப்பீட்டளவு தேவை மாற்ற விழுக்காட்டால் வகுத்துட்டா நம்மளுக்கு என்ன படிக்க முடியும்? இந்த விழுக்காட்டு முறையை வந்து கண்டுபிடிக்க முடியும். நல்லா எழுதிக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. ஒப்பீட்டளவு விழுக்காட்டு முறையை ஒப்பீட்டளவு விழுக்காட்டு முறையை அல்லது மாற்றத்தை, முறைன்னு சொல்லலாம், அல்லது பிராக்கெட்ல மாற்றத்தை ஒப்பீட்டளவு தேவை மாற்றத்தை, அதாவது விழுக்காட்டு ஒப்பீட்டளவு விலை மாற்றத்தை, இங்க விலை விழுக்காட்டு மாற்றத்தை ஒப்பீட்டளவு தேவை மாற்றத்தை வகுப்பதன் மூலமாக தேவை நெகிழ்ச்சியை அளவிடலாம். அதாவது ஒப்பீட்டளவு விலை மாற்றத்தை ஒப்பீட்டளவு தேவை மாற்றத்தின் மூலமாக வகுப்பதன் மூலமாக தேவை நிகழ்ச்சியை வந்து அளவிடலாம். ஸோ இதற்கான வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது EP equal to the LSTF price, EP equal to percentage, அதாவது விழுக்காடு தேவை மாற்றம் வகுத்தல் விழுக்காடு பர்சன்டேஜ் பிரைஸ். அதாவது ஈபின்றது எலஸ்டர் பிரைஸ்னு சொல்லுவாங்க, விலை மாற்றம் விலை தேவை நிகழ்ச்சி சொல்லுவாங்க. அந்த விலை தேவை நிகழ்ச்சின்றது விழுக்காடு மாற்றம், ட்ரையாங்கிள்ன்றது மாற்றத்தை குறிக்கும். எந்தெந்த மாற்றத்தை குறிக்கும்? தேவை மாற்றத்தை. ஸோ தேவை மாற்றத்தை விலை மாற்றத்தெல்லாம் வகுப்பதன் மூலமாக நிச்சயமாக நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த இதை வந்து கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக எக்ஸாம்பிள் சொல்றோம். இதுக்கு அரிசியின் விலை 10%, அதாவது நல்லா கவனி, 10% உயர்ந்தால், அதாவது அரிசியின் விலை 10% உயர்ந்தால், அரிசியின் தேவை 15 விழுக்காடு குறைந்தால், அதாவது அரிசியின் விலை 10% வந்து உயர்ந்தால் அரிசியின் தேவை 15% குறைந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எலாஸ்டர் பிரைஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் 15
10, அதாவது அரிசியின் தேவை வந்து 15 விழுக்காடு, அரிசியின் விலை வந்து 10 விழுக்காடு. அந்த தேவை மாற்றத்தை தேவை விழுக்காட்டால் வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பர்சன்டேஜ் கிடைக்கும். தட் இஸ் என்ன கிடைக்கும்? 1.5. அந்த 1.5 என்பது நல்லா கவனி, அந்த 1.5 என்பது நெகிழ்ச்சி உள்ள தேவையாகும். நெகிழ்ச்சி உள்ள தேவை ஆகும். அப்ப என்ன சொல்றாங்க? ஒரு விலை மாற்றத்தை வந்து ஒப்பீட்டளவு தேவையானதை வகுப்பதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? இந்த விழுக்காட்டு முறையை வந்து கண்டுபிடிக்கலாம். சோ இப்ப வாய்ப்பாடு என்னாகும்? the LSTF price equal to விழுக்காடு, அதாவது percentage change in quantity divided by percentage change in price, அதாவது விழுக்காடு. அரிசியின் விலை வந்து 10% உயரும் பொழுது அரிசியின் தேவை வந்து 15% குறைந்தால் அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? LSTF price equal to 15/10, that is 1.5. அப்ப 1.5 இருக்கிறது. அரிசியின் தேவை வந்து நெகிழ்ச்சி உடையதாக இருக்கும். அரிசியின் தேவை வந்து எப்படி இருக்கும்? அரிசியின் தேவை, that is அரிசியின் தேவை நெகிழ்ச்சி உள்ள தேவையாக இருக்கும். இது முதல் முறை பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த விழுக்காட்டு முறையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வகைகளா நம்ம பிரிக்கிறோம். ஸோ என்னென்ன வகைகள் பிரிக்க போறோம்ன்றது இப்போ நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிமா. இதுல வந்து முதல்ல விழுக்காட்டு முறை பார்த்தோம். அந்த விழுக்காட்டு முறைக்கு அடுத்தபடியாக அந்த விழுக்காட்டு முறையில வந்து இந்த விலை தேவை நிகழ்ச்சி வந்து 5 நிலைகளாக நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்னென்ன அப்படின்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா மிகை தேவை நிகழ்ச்சி, அப்புறம் குறைவான தேவை நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் வந்து அலகு தேவை நிகழ்ச்சி, அடுத்து நெகிழ்ச்சி உள்ள தேவை நிகழ்ச்சி, அடுத்து நெகிழ்ச்சியற்ற தேவை நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு 5 வரைபடங்கள் வரைகிறோம். அந்த வரைபடத்தை மட்டும் நீ வரைஞ்சா போதுமானது. அதுக்கான விளக்கம் வந்து எதுவுமே வந்து நீ வந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது விழுக்காட்டு முறையில வந்து இதோட வகைகள் பார்த்தா மொத்தம் அப்படின்னா மொத்தம் 5 வகைகளா இருக்கும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வகைகள் பார்க்கிறோம். அந்த வகைகள்ல முதல் நிலை வந்து மிகை தேவை நிகழ்ச்சி. மிகை தேவை நிகழ்ச்சி, அதாவது LSTF demand greater than 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் வந்து LSTF demand வந்து greater than 1, மிகை தேவை நிகழ்ச்சி. என்ன பண்றோம்? அதுக்கான ஒரு சின்ன ஒரு வரைபடம். X, Y, அதாவது X அச்சில் Y அச்சில் விலையும் X அச்சில் தேவை அளவும் வந்து நம்ம மதிப்பெண் செய்கிறோம். இதை வந்து 0 பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு தேவை கொண்டு ஒன்று வரைகிறோம். அந்த தேவை கொடுக்கு டிடின்னு கொடுக்குறோம். அந்த டிடின்றது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே தேவையானது எப்படிலாம் பார்க்க போகிறோம். தட் இஸ் P1, Q, Q1. அதாவது என்னாகும்? இது மிகை தேவை நிகழ்ச்சி. அதாவது என்னாகும்? விலைக்கும் அது தேவைக்கு உள்ள அளவு வந்து அதிகரித்தே காணப்படும். விலை ஓபியாக இருந்தால் தேவையான அளவு ஓகேவாக இருக்கும். விலை OP1 இருந்தால் தேவையான அளவு வந்து OQ1 இருக்கும். ஸோ இது வந்து இது முதல் நிலை. ஸோ ரெண்டாவது பார்த்தா அப்படின்னா செகண்ட் டயக்ராம் வந்து என்னன்னா, குறைவான தேவை நிகழ்ச்சி. அதாவது குறைவான தேவை நிகழ்ச்சி. குறைவான தேவை நிகழ்ச்சி. அதுக்கு என்ன சொல்றாங்க? LSTF is lesser than 1. அதாவது இதுக்கு என்ன சொல்லுவாங்க? இது அதிகம்னு சொல்லுவாங்க, இது வந்து குறைவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு டயக்ராம் ஒன்று வரைகிறோம். அந்த டயக்ராம் எப்படி சொல்லும் அப்படின்னா, அதே மாதிரி Y அச்சு 0, X அச்சு, இங்க Y அச்சுல விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, X அச்சுல தேவை அளவு மார்க் பண்ணும்போது இந்த தேவை கோடை வந்து சற்று குறைவாக காமிக்கிறோம். அங்க அதிகமாக காமிக்கிறோம், இங்க வந்து குறைவாக காமிக்கிறோம். அப்படி குறைவாக காமிக்கும் பொழுது இதோடைய வேறுபாடு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். தட் இஸ் DDன்றது தேவை கோடு, P1, Q, Q1. இது என்னது? குறைவான தேவை நிகழ்ச்சி. ஸோ குறைவான தேவை நிகழ்ச்சின்றது ரெண்டாவது பார்க்குறோம். ஸோ மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அலகு தேவை நிகழ்ச்சி. அடுத்தது வந்து ஒருமை தேவை நிகழ்ச்சி, அடுத்தது அலகு தேவை நிகழ்ச்சி. அந்த அலகு தேவை நிகழ்ச்சின்றது எப்படின்னா என்ன வகை அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே சமமாக இருக்கும். அதாவது தேவையும் விலை வந்து ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும். ஸோ மூணாவது பார்த்தோம் அப்படின்னா என்ன பாயிண்ட் அப்படின்னா அலகு தேவை நிகழ்ச்சி. அலகு தேவை நிகழ்ச்சி. அது எப்படி சொல்லலாம்? LSTF demand equal to 1. அதாவது ரெண்டுனா ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு வரைபடம் வரைகிறோம். அந்த வரைபடம் வரையும் பொழுது எக்ஸ் ஒய் போடுறோம். ஒய் அச்சில் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எக்ஸ் அச்சில் தேவை அளவு மார்க் பண்ணியிருக்கோம், 0 பண்ணுறோம். ஒரு டயக்ராம் ஒன்று வரைகிறோம். அந்த வரையும் பொழுது அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அது ரெண்டுமே வந்து விலையும் இதுவும் சமமாக இருக்கும். தட் இஸ் டி. P, Q, P1,
Q1. அதாவது ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும். இது 2. ஸோ நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா முழு நிறைவான நெகிழ்ச்சியுள்ள தேவை. அடுத்தது முழு நிறைவான நெகிழ்ச்சியுள்ள தேவை. நாலாவது வரைபடம். மூணாவது பார்த்தோம். ஒன்று அதிகம்னு சொன்னோம், இன்னொன்று வந்து குறைவுன்னு சொன்னோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா அலகு தேவை நிகழ்ச்சி அல்லது ஒருமை தேவை நிகழ்ச்சின்னு சொல்றது ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும். ஸோ நாலாவதாக பார்க்கும் பொழுது என்ன சொன்னா முழு நிறைவான நெகிழ்ச்சியற்ற தேவை. முழு நிறைவான நெகிழ்ச்சி உற்ற தேவை. அந்த முழு நிறைவான நெகிழ்ச்சியுற்ற தேவை அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்றோம்னா the elastic of demand equal to அது என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வா இருக்கும், அதாவது பூஜ்ஜியமாக இருக்கும். ஸோ பூஜ்ஜியத்தையும் இன்ஃபினிட்டி நம்ம எந்த எண்ணால பிரிக்கினாலோ இல்லை எந்த எண்ணால் வகுத்தாலோ அதுக்கு என்ன விடை வராது. ஸோ அதனால முழு நிறைவான நெகிழ்ச்சியுற்ற தேவை எக்ஸ் ஒய். சார் எல்லாத்துக்கும் போடணுமா, தேவை அளவு போடணுமா, இல்லை இது விலை மார்க் பண்ணணும்னா ஒவ்வொன்றுத்துக்கும் விலை தேவை அளவு மார்க் பண்ணணும். ஏன்னா கிராஃபை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கணும். ஸோ அப்போ பண்ணும் பொழுது இதில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து டி, இது பி, இது P1. அப்போது இது வந்து எனக்கும் Q-ஆ மார்க் பண்ணுறோம். அப்போ மார்க் பண்ணும் பொழுது இது எனக்கும் முழு நிறைவான தேவை நிகழ்ச்சி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முழு நிறைவான நெகிழ்ச்சி அற்ற தேவை. இது நெகிழ்ச்சியுற்ற தேவை. அடுத்தது நெகிழ்ச்சி உள்ள தேவை. இதை பார்க்கும் பொழுது நெகிழ்ச்சி அற்ற தேவை, அடுத்தது நெகிழ்ச்சி உள்ள தேவை. அடுத்தது அஞ்சாவது டயக்ராம் அப்படின்னா முழு நிறைவான அது வந்து எலாஸ்டிக் டிமாண்ட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி சொல்லுவாங்க. அதாவது ஒன்றுமே வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ போகும்பொழுது இதுக்கு வரைபடம் போடும்பொழுது நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு பேரலாக வரைஞ்சிட்டு இப்படி வந்து டிடி வரையணும். அதாவது இது வந்து டின்னு சொல்கிறோம், இது Q, இது Q1, இது வந்து விலை. ஸோ விலை ஒய் அச்சு 0, எக்ஸ் அச்சு தேவை அளவு. அப்போ என்ன முதல்ல பார்க்கணும், விழுக்காட்டு முறை பார்க்குறோம். அந்த ஒப்பீட்டளவு தேவை மாற்றத்தை ஒப்பீட்டளவு விலை மாற்றத்தை பார்த்துட்டு அந்த விழுக்காட்டு முறையை கண்டுபிடிச்சிடறோம். அடுத்ததாக இந்த வகையில் விலை தேவை நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 5 வகைகள் இருக்கு. ஒன்று வந்து மிகை தேவை நிகழ்ச்சி, 2வது குறைவான தேவை நிகழ்ச்சி, 3வது அலகு தேவை நிகழ்ச்சி, 4வது முழு நிறைவேற்ற நெகிழ்ச்சியற்ற தேவை, அடுத்தது நெகிழ்ச்சி உற்ற தேவையாக இருக்கும். தட் இஸ் இன்ஃபினிட்டி 1 0. இதற்கு அடுத்தபடியாக 2வது முறை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா புள்ளி முறை. 2வது பாயிண்ட்ல வந்து பார்க்கும் பொழுது என்ன சொல்றோம், அதுக்கு பேர் வந்து புள்ளி முறை. இந்த புள்ளி முறையில் வந்து நேராக அமைந்துள்ள, அதாவது ஒரு 2 கோடுகள் இருக்கு. அந்த ஏபி என்ற கோட்டில் வந்து என்னெல்லாம் வரைகிறோம், இந்த 5 நிலைகள் வரைஞ்சோம் பார்த்தோம் இல்லையா, இந்த 5 வகைகள் பார்த்தோம் இல்லையா. அதாவது மிகை தேவை நிகழ்ச்சி, குறைவான தேவை நிகழ்ச்சி, அலகு தேவை நிகழ்ச்சி, முழு நிறைவான நெகிழ்ச்சியற்ற தேவை, அடுத்தது நெகிழ்ச்சி உற்ற தேவை. அப்பொழுது என்ன சொல்றாங்க, அடுத்ததாக புள்ளி முறையில் பார்க்கும் பொழுது 2வது நிலையில் பார்க்கும் பொழுது புள்ளி முறையில் பார்த்தீங்கன்னா நேராக அமைந்துள்ள ஒரு தேவை கோட்டின் மீது உள்ள ஒரு குறிப்பிட்ட புள்ளியில வந்து அந்த தேவை நிகழ்ச்சி வந்து அளவிடலாம். ஸோ 2வது முறை என்னன்னா அப்படின்னா புள்ளி முறை. இந்த புள்ளி முறையில் பார்த்து ஒரு வரைபடம் ஒன்று வரைஞ்சிக்கணும். அந்த வரைபடத்தில் எக்ஸ் அச்சு ஒய் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவையின் அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது 0. இங்கே வந்து ஏபி என்ற ஒரு நேர்கோட்டில் நல்லா கவனிச்சுக்கோ, ஏபின்ற ஒரு நேர்கோடு ஒன்று வரைகிறோம். அந்த நேர்கோட்டில் குறுக்கு கிராஸ் ஒன்று வரைகிறோம். 2 கோடுகள் தான் சொல்ல தேவையை மதிப்பெண்ணாகவும் ஏதாவது புள்ளியில் வந்து சந்திக்குமானால் அதான் சந்திக்கக்கூடிய புள்ளி தான் சமநிலைன்னு